வணக்கம் அன்பான ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு ராகுகேதுகளின் பயிற்சி பலன் நல்ல பலன்களை கொடுக்கின்ற ஒரு வகையிலே உங்களுக்கு ரிஷபராசிக்கு 11வது இடத்தில் இருந்ததை விட சற்று யோகங்கள் குறைவு என்று சொல்லலாம். 11வது இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அற்புதமான யோகங்களை 10வது இடத்திலும் இருக்கின்ற காரணத்தினாலே இங்கே உபஜய ஸ்தானங்களிலே இருக்கக்கூடிய பாவ கிரகங்கள் கண்டிப்பாக எந்த ஒரு கிரகங்கள் இருந்தாலும் நல்ல பலன்களை செய்கின்ற வகையிலேயே சோதிடத்தில் இருக்கின்றது. அந்த வகையிலே ராகு பகவானால் போக காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு 11வது இடத்தில் இருந்து 10வது இடத்திலே இருக்கின்றதும், கேது பகவான் என்று சொல்லக்கூடிய ஒரு பஞ்சமசான பூர்வ புண்ணியசானத்தில் இருந்து 4வது இடத்தில் சிம்மத்திலே பயிற்சியாகி இருக்கின்ற இந்த ராகுகேதுகளின் பயிற்சி பலன்களிலே ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது கண்டிப்பாக தொழில்களிலே அற்புதமான உயர்வுகளை இங்கே தொழில்களிலே அஷ்டமாதிபதியும் லாபாதிபதியும் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்க்கின்றதுனால தொழில் வேலைகளிலே நல்லதொரு முயற்சிகளையும் உங்களுக்கு 9-10 என்று சொல்லக்கூடிய ஒரு 9ஆம் இடத்தில் திரிகோணத்தில் இருந்து உங்களுக்கு 5ஆம் இடத்திலேயும் குழந்தைகளால் நல்லதொரு அனுகூலங்களையும் கொடுக்கின்ற ஒரு வகையிலேயே ராகுகேதுகளின் பயிற்சிகளிலே நவகிரகங்கள் நல்லதொரு பலன்களை கொடுக்கின்ற ஒரு வகையிலே ரிஷப ராசி என்பது அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் உங்களுக்கு 12ஆம் இடத்திலே இருக்க போகின்ற ஒரு அமைப்பு என்பது இருந்தாலும் கூட வருட கிரகங்களிலே மிகவும் பவர்ஃபுல் கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை, சனியை போல் கேதுவை போல் கெடுப்பாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய ராகுவின் அளவிற்கு சனியை போல் கொடுப்பது போல் ராகுவும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளிலேயே இருப்பார். இந்த ராகு கேதுக்கள் கேந்திர திரிகோணங்களிலே அவர்களுக்கு வீடு கொடுத்த நட்சத்திரம் கொடுத்தவர்கள் பலமாக இருந்துவிட்டால் ஒரு மனிதனை கோபுரத்திற்கு உச்சத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு என்று சொல்லக்கூடியது. இவர்களுக்கு உச்ச வீடு என்று சொல்லக்கூடிய வீடு விருச்சிகமாகவும் நீச்ச வீடு என்று சொல்லக்கூடியது உங்களுடைய ராசி ரிஷப ராசியாக இருக்கின்றது. அந்த வகையிலே ஒருவருடைய ஜாதகத்தில் ராகு கேதுகள் பலம் பெற்றுவிட்டால் கண்டிப்பாக உயர்ந்த நிலையை அடையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அந்த வகையிலேயே இந்த ராகு கேதுகளை பற்றி சொல்லுவோமானால் மிகவும் பவர்ஃபுல் கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு கிரகம், ராகு தாத்தாகவும் கேது பாட்டியாகவும் என்று சொல்லக்கூடிய இந்த கிரகங்களில் பயிற்சி என்பது ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றதும் உங்களுடைய 5ஆவது இடத்திலிருந்து 4ஆவது இடத்திலேயே 4-10 கேந்திர ஸ்தானங்களிலே இருக்கின்ற காரணத்தினாலே ரிஷப ராசிக்கு பெரிய ஒரு கெடுப்பலன் இல்லாத ஒரு அற்புதத்தை தொழில் வேலைகளிலேயும் பொருளாதாரத்திலேயும் இங்கே போககாரகன் என்று சொல்லக்கூடிய அவர் 4ஆம் இடத்தை பார்க்கின்றதுனாலே பெரிய வீடுகளையும் தொழில்களிலே மாற்றங்களையும் உயர்வுகளையும் வெற்றிகளையும் அடைகின்ற ஒரு பயிற்சி என்பது ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு கொட்டி கொடுக்கின்ற ஒரு அற்புதத்தை ராகு பகவான் கொடுக்கின்ற பயிற்சியாக இருக்கின்றது. நேயர்களே, மேலும் விவரங்களுக்கு என்னுடைய முழு வீடியோ லிங்கை பெற்று வீடியோவை பார்த்துக் கொள்ளுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ராகு பகவானுக்கு உரிய தலம் திருநாகேஸ்வர கும்பகோணத்தில் அருகே இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரத்துக்கு சென்று ராகு ஸ்தலத்தின் ராகு பகவானை அருளை பெற்றால் கண்டிப்பாக உங்களுடைய தடை தாமதங்களிலே